பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். ஏய், என்னாச்சு அமிர்தா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் என்ன ஆகணும்? நல்லவர் மாதிரி நடிச்சு நடிச்சு உங்க அண்ணன் தான் எங்க கழுத்தை அறுத்துட்டாரு. இப்போ எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என்னாச்சுடா? பரமு அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் ஆன. என்ன கதவு தட்டுற சத்தத்தையே காணோம்? மறுபடியும் வேதவழியை பார்க்க போயிட்டாரோ? என்னங்க என்னங்க எந்திரிங்க. உள்ள வந்து படுங்க. பரவாயில்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். எதுக்கு இப்படி ஏட்டிக்க போட்டியாவே நடந்துக்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க கூடாதுங்கிற முடிவுலயே இருக்கீங்களா? இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? உன் சத்தம் கேட்ட அப்பா தம்பியெல்லாம் எழுந்து வந்து மனசு கஷ்டப்பட போறாங்க. அவங்கெல்லாம் மனசு கஷ்டப்படுவாங்கன்னு இவ்ளோ கவலைப்படுறீங்களே, ஏன் மனசு கஷ்டப்படுறத பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? நான் எப்போ உன்னை கஷ்டப்படுத்தினேன்? இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க, அது பதில் சொல்லும். இப்ப எந்திரிச்சு வந்து உள்ள படுக்க போறீங்களா இல்லையா? நான் வரல, நீ போய் படு. வர முடியாதுல்ல? முடியாது. சரி, நானும் இங்கே படுத்துக்கிறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? டார்ச்சர் பண்றது நானா நீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ நேரமா கல்பனான்னு கதவு தட்டினேனே, திறந்தியா நீ? நான் தூங்கிட்டேன். நீங்க கூப்பிட்டது என் காதுல விழல. ஓ, யாரு நீ? தூங்கிட்டியா? அதை என்ன நம்ப சொல்றியா? நீ சொல்றதையெல்லாம் நம்புற சுந்தர் இப்ப நான் கிடையாது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இப்போ நீங்க உள்ள வந்து படுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. ஏய், அப்பா முடிச்சிட்டார் போல் இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை படாம உள்ள போய் படுப்போம். முடியாது. மாமா முடிச்சுட்டு தானே இருக்காரு, அவர்கிட்டயே போய் நியாயம் கேக்குறேன். ஏய், என்ன டார்ச்சர் பண்றது பத்தாதா? போய் அவர் நிம்மதி வேற கெடுக்க போறியா? போய் உள்ள போய் படுப்போம். அப்ப உள்ள வந்து படுங்க. என் தலை எடுத்து என்ன தள்ளி விட்டுட்டு போறீங்கல்ல, நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், கதவு அடிக்கிற மாதிரி போறீங்க, நிறுத்தியா? ஏங்க, இந்த வீடு தானா? நல்லா தெரியுமா? வாழை மரம்லாம் கட்டிருக்கு, பெரிய எறும்பு கேட்டு போட்டிருக்கு, அப்புறம் நீ தான் இருக்கும். இந்தா சில்ட்ரன்ல சார். வச்சுக்கோ, என்ஜாய். போங்க போங்க. ஹலோ, யார் நீங்க? ஏய், யாரை பத்தி யாரு நீங்கன்னு கேக்குற? உன் ஓனருக்கு சம்பந்தியா நானு? ஐயா சொல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. பார்த்து பேசி யார்கிட்ட பேசுறோன்னு உனக்கு வேலை போயிட்டு போகுது, ஜாக்கிரதை. யார்கிட்ட என்ன பேசுற நீ? அங்க அதெல்லாம் முடியாதுங்க, சொன்னா கேட்க மாட்டீங்க, வெளியே போங்க. கல்பனா, என்னம்மா அவன் உள்ள விட மாட்டேங்கிறான்? வாட்ச்மேன் மேடம், என் அப்பா அம்மா தான், உள்ள விடுங்க. சாரி சார். அது இன்னொரு தடவை அடி. தொப்பே குறையா, கர்ப்பவதி மாதிரி. அம்மா, அம்மாடி, கல்பனா, அப்பா, வா வா வா. அப்பா, நல்லா இருக்கியா? மடி, சம்பந்தி வீடு இவ்ளோ பெருசா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? என்ன சம்பந்தி வீடுன்னு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? இது கல்பனா வீடு. அப்படி சொல்லி என் செல்லம்.
யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் இது உன் வீடு தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள்ன்ற முறையில உனக்கு தான் அந்த உரிமை. முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க என் மாமனாரை பார்க்கலாம். ம். ஆமா ஆமா, வாங்க வாங்க. சொன்னது புரிஞ்சுதாடா? புரியலையா? மா, இவர் எவ்வளவு என் தடவை மாமனாரா? சொல்றது உனக்கு? ஒரு தடவை சொன்னா சரியா புரிஞ்சுக்க. டேய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. மாமா, என் அப்பா அம்மா. வணக்கம் சம்பந்தி. ஒரு தடவை சொன்னா புரியாது. எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கலைங்கிற, வீட்டுக்கு வரேங்கிற. வேணாம், எனக்கு பிடிக்காதவங்க என் வீட்டுக்கு வந்தா எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுக்கடா. எவ்வளவு தடவை சொல்றது? மேல மேல பேச விருப்பத்தாத, விடு. கல்பனா, என்னம்மா அது? பாவம் மாமா, காலையில இருந்து ஏதோ பிசினஸ் டென்ஷன். கோடிக்கணக்குல பணம் இன்வெஸ்ட் பண்ற பிசினஸ்ல டென்ஷன் இல்லாம இருக்குமா? போக போக நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மாடி, சம்மந்தி ரூம்ல இந்த ஏசி வசதிலாம் இருக்குல்ல? ஏன்பா? இல்ல இந்த வெயில கசகசன்னு வந்திருக்கோமா, அப்படியே வேர்த்து கொட்டுது. ஏசியை போட்டுக்கிட்டு அப்படியே ஆறாம ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். எல்லாமே இருக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் என்ன, உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். பாருடி உங்க அப்பாவை எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. நீ வந்து ஏறும பாரு, நீயே அசந்து போயிடுவ. ம். வா வா. வேதா, இந்த நகைங்கெல்லாம் உன் கல்யாணத்துக்காக பார்த்து பார்த்து செஞ்சு வச்ச நகைங்கம்மா. இத வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. என்னம்மா பண்றது? நாம வேணும்னா ராமண்ணன் கிட்ட போய் கேட்டா என்ன? வேண்டாம். ஏமா? அது சரி வராதுமா, மரியாதையாவும் இருக்காது. நீ சொல்றது சரிதான். அவசரத்துக்கு நகையை வித்தோம்னா சேட்டுங்க அடிமாட்டு ரேட்டுல கேட்பாங்க. பரவாயில்லம்மா, அடிமாட்டு ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும், அப்பாவை காப்பாத்திடலாம். கதவு தட்டு. சார், யார் நீங்க? என்ன வேணும்? சேட்டு இருக்காரா? சேட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? நகை விற்கணும். சேட்டு வீட்ல நகையெல்லாம் வாங்க மாட்டாரு. நீங்க எதுக்கும் கடையில போய் பாருங்களேன். ஐயோ, ரொம்ப அர்ஜென்ட். என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நான் எதுக்கும் சேட்டுக்கிட்ட கேட்டுட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. உள்ள வாங்கம்மா, சேட்டு கூப்பிடுறாரு. வணக்கம் சார். வாங்க. வணக்கங்க. உட்காருங்க. ஜுவல்ஸ் காட்டுங்க. சீக்கிரமா கொடு. என்னங்க? எவ்வளவு இருக்கு? 30 பவுன் இருக்கு. இந்த மாடல் ரொம்ப பழசா இருக்கு. ஐயோ சார், இதெல்லாம் புது நகைங்க. எல்லாம் இவ கல்யாணத்துக்காக வாங்கினது. பில்ல எடுத்து கொடு. நகை புதுசா இருந்தாலும் டிசைன் பழசுங்க. மார்க்கெட் ரேட் தான் கொடுக்க முடியும். பரவாயில்லையா? மார்க்கெட் ரேட்னா 30 பவுனுக்கு எவ்வளவு தருவீங்க? என்ன, ஒரு 4.5 லட்சம் ரூபாய் தர முடியும். சார், தயவு பண்ணி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. ப்ளீஸ், ஒரு 5 லட்சமா கொடுங்க. நை 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 4.5 லட்சம் ரூபாய் தான். அதுக்கு மேல ஒரு பைசா கூட தர முடியாது. என் அப்பாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்காக தான் பணம் தேவைப்படுது. 5 லட்சம் ரூபாய் வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 5 லட்சம்னா எனக்கு லாஸ் ஆச்சேமா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தயவு பண்ணி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. நாங்க
பேரம் பேசுறோம்னு நினைக்காதீங்க. பிச்சை பிச்சை கேக்குறோம். அம்மா என்னம்மா இது? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் இருக்கேம்மா. எதுக்கு பிச்சைலாம் சொல்ற? சேட், உங்களால 4.5 லட்சம் ரூபாய் தானே தர முடியும். பரவாயில்ல, அதே கொடுங்க. இருங்க, நான் உள்ளே போய் வெயிட் பார்த்துட்டு காசு எடுத்துட்டு வர்றேன். என்னம்மா இதெல்லாம்? 5 லட்சம் இல்லைங்கிறாரு. கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு. அப்பாவை எப்படியும் காப்பாத்திடலாம். இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாயே இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. தான் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக பிச்சை கேட்கிற மனைவி, எந்த சூழ்நிலையிலையும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காத பொண்ணு, இவங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த மனுஷன் உயிர் வாழணும். ரொம்ப நன்றிங்க. அதுக்காக தான் 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர்றேன். ரொம்ப சந்தோஷங்க. அவங்க பேரு, அட்ரஸ் சொல்லுங்க. வேதவள்ளி, வேதவள்ளி, நம்பர் 5 அண்ணா ஸ்ட்ரீட், நம்பர் 5 அண்ணா ஸ்ட்ரீட், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். உங்க ஃபோன் நம்பர் 908222110507. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ம். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்கம்மா. வரேங்க ஐயா. வாங்க. இந்த வாங்கிக்க. நட்ராஜ், இந்த செக்கை கணேஷ் ஸ்டோர்ல கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஆடிட்டர் இருக்கார்ல, அவர் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு ஃபைல் கொடுப்பார், வாங்கிட்டு வா. ஆனா இதெல்லாம் இத்தனை நாளா சுந்தரண்ணன் தானே பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் நீ ஆஃபீஸ் வேலை பார்க்க மாட்டியா? இனிமே நீ தாண்டா ஆடிட்டர் ஒர்க்கு, பேங்க் ஒர்க்கு எல்லாத்தையும் பார்க்கணும், புரியுதா? ஓ. அப்பா வாங்கப்பா, கடைக்கு போலாம். நாகராஜ், நாகராஜ், வந்துட்டப்பா. வாடா சீக்கிரம் வா, கடைக்கு போலாம் வா. என்னடா முழிக்கிற? ஊர் சுத்தினதெல்லாம் போதும், இனிமே கடைக்கு வந்து பொறுப்பா வேலையை பாரு. நாளையில இருந்து கல்லால் நீ தான் உட்காரணும், வா. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி இனிமே பொறுப்பாயிடுவான். அவன் கேஷ் கவுண்டர்ல உட்காந்தானா நான் வெளி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்ப்பா. நாகராஜா, அப்பா அவனை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லு. அப்பா என்ன எதுக்குப்பா கடைக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு இந்த வீடு கடையை தவிர வேற எதுவுமே தெரியாதுப்பா. என்ன இந்த வீட்லயே முறைக்கிடாதீங்கப்பா. நாகராஜா, இவன் கடைக்கு வந்தானா நான் வீட்டுல முடங்க வேண்டி வரும்டா. எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்கடா, கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க, நாக்க பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், அவன் கடைக்கு வர வேண்டாம், நீ மட்டும் வா. டேய் என்னடா இது? என்னடா இன்னும் நிக்கிற, வாடா. சமந்தி, சொல்றது சீக்கிரம் சொல்லுங்க, நிறைய வேலை கிடக்கு. நாங்களும் கிளம்புறோம். ஒரே பொண்ணு, அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். நாங்க பெருசா வசதி இல்லாதவங்க தான், ஆனா அவ சந்தோஷத்துக்கு நான் எந்த குறையும் வச்சதில்லை. அஃப்கோர்ஸ் உங்க வீட்டில் அப்படி வசதிக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. ஆனா அவ சந்தோஷமா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களை நம்பி தான் எங்க பொண்ணை ஒப்படைச்சிட்டு போறோம். புரியுது, வாடா. போய் பேச போ, போடி. என்னங்க, லக்ஷ்மியன் கோனாலே அது நீங்க தான். இன்னைக்கு அந்த கடையில வியாபாரம் நடக்குதுன்னா அது உங்க அப்பா பேரால மட்டும் இல்லைங்க, உங்க முகத்துக்காகவும் தான். அந்த கடைக்காக ஓடி ஓடி உழைச்சிருக்கீங்க. இதுல மாமாவுக்கே நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தோம் இன்னைக்கு கடைக்கே வர வேண்டாம்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணம் இந்த வேதவள்ளி தான்.
ஆமாங்க, உங்களை எப்படியாவது செல்லா காசு ஆக்கி காட்டணும்னு திட்டம் போட்டு அவதான் மாமா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி விட்டுருக்கா. நீங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கடைக்கு போங்க, இல்லனா உங்களுக்கு அந்த கடையில எந்த பங்கும் இல்லைன்றுவாங்க. நான் சொல்றத கேளுங்க, உங்க அப்பா பேச்ச கேட்காதீங்க, கடைக்கு கிளம்புங்க. டேய், என் அப்பா எது பண்ணாலும் என் நல்லதுக்காக தான் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த நம்பிக்கை இன்னும் பலமாயிருக்கு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. இது பாரு கல்பனா, கல்யாணம் ஆன புதுசுலயே எல்லா பொண்ணுக்கும் வாழ்க்கை சந்தோஷமா அமைஞ்சிருது இல்ல. பல பேர் அதை போராடி தான் அடையிறாங்க. போராட்டத்துக்கு நீயும் சளைச்சவ இல்லைன்னு வச்சுக்கோ. அப்படி சளைச்சிருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இப்பதான் உன் போராட்டம் ஆரம்பமாயிருக்கு. இவங்க எல்லாரையும் உன் வழிக்கு கொண்டு வர வரைக்கும் நீ போராடி தான் ஆகணும். புரியுதா? புரியுதுமா. இது பாருமா, எந்த காரணத்துக்காகவும் எப்பவும் நீ உன் இடத்த விட்டு கொடுத்துறாத. இப்ப விட்ட அப்புறம் எப்பவுமே பிடிக்க முடியாது, பாத்துக்க. சரிம்மா. அப்ப நாங்க கிளம்புறோம் கல்பனா. நீ போய் மாப்பிள்ளை சமாதானப்படுத்து. என்ன வாங்க. வரோமா? இப்பதான் உன் போராட்டம் ஆரம்பமாயிருக்கு. இவங்க எல்லாரையும் உன் வழிக்கு கொண்டு வர வரைக்கும் நீ போராடி தான் ஆகணும். எந்த காரணத்துக்காகவும் எப்பவும் நீ உன் இடத்த விட்டு கொடுத்துறாத. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கேஷ் கட்டணும். பேஷண்ட் நேம் சொல்லுங்க. பரமேஸ்வர். மிஸ்டர் பரமேஸ்வரனுக்கு ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேம். இல்லைங்க, நாங்கள் இப்போ தான் பணம் ரெடி பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் நல்லா பாருங்க. நல்லா பார்த்து தான் மேம் சொல்கிறேன். அவருக்கு பே பண்ணியாச்சு. யார் கட்டியிருப்பா? யார் கட்டினாங்க தெரியல மேடம். செக் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் டியூட்டிக்கு வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். சரி, உள்ள வை. நமக்கு தெரியாம யாருமா பணம் கட்டியிருப்பா? தெரியலையே. சரி வா, அங்க போலாம். வா. அக்கா, அப்பாக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பா நல்லபடியா உயிர் பொழிச்சு வந்துருவார்லக்கா. சொல்லுக்கா. ஒன்னும் ஆகாது. அத்தை, ஆபரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1 மணி நேரம் ஆச்சு மரேன்னு. ஆபரேஷனுக்கு யார் பணம் கட்டினாங்கன்னே தெரியல அத்தை. ஐயோ, நீ என்ன சொல்ற? அப்ப நீ கட்டலையா? இல்ல அத்தை, நாங்க நகையை வித்து பணம் வாங்கிட்டு வரதுக்குள்ள யாரோ பணத்தை கட்டியிருக்காங்க. அது யாருன்னு ஒன்னும் தெரியல அத்தை. கடவுளே, யாரோ ஒரு புண்ணியமா கட்டி இருக்கா. அந்த புண்ணியவானுக்காகவாவது என் புள்ள பொழைச்சுக்கணும். கடவுளே, என் புள்ளைய காப்பாத்து. அழாதீங்க. அழாத பாட்டி, அழாத. என் அப்பாவை காப்பாத்து.